அதோட கூட நடித்த புல்லு பூண்டு செடி கொடி வாழை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். ஒவ்வொன்னே அவன் செஞ்சு போற அந்த நேர்த்தி தான், அந்த கதையை சொல்ல தொடங்கினது தான். எதுக்கு ஜப்பானுக்கு வந்துட்டான், விளையாட இந்தியாவுக்கு வந்துட்டான், இவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு திருப்பி அதை எடுத்ததுல அந்த கதை வேகத்தை கூட்டுது. அந்த கதை சொல்ற திறனை பாராட்டாம இருக்க முடியாது. அது என் தம்பிக்கு, நான் வாழையிலேயே அதை செஞ்சான். அந்த கிளைமேக்ஸ்ல அந்த உச்சக்கட்ட காட்சியில அது திருப்பி போட்டு அப்படி சொன்னதுலதான் அது எதிர்பார்ப்பை கூட்டிருச்சு. இது ஒரு ஆய்வு. ஒரு துறையில் ஒரு கபடி அப்படிங்கறது ஒரு விளையாட்டை வச்சு ஒரு இதுல எவ்வளவு தூரம் ஒரு தனி மனிதன் சாதனைன்னு. இன்னைக்கு கண்ணகி நகரில் நம்ம தங்கை கார்த்திகா இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பேசப்படுது. நாங்கெல்லாம் புறந்தள்ளப்பட்டவங்க. தலைநகர்ல இருந்து கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டாங்க. அப்ப அந்த இதுக்கெல்லாம் நான் போராடினேன். அங்க கண்ணகி நகர் பெருவெள்ளத்தில் இருக்கும்போது, மூழ்கி இருக்கும்போது நான் அங்க போய் வேலை செஞ்சேன். உலக வரைபடத்துல எங்க இருக்குது ஒரு நாடுன்னு, சமைக்கான ஒரு நாடுன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒற்றை மகன் ஓடி ஓடி தாய்நாட்டை உலக உயரத்துக்கு கொண்டு தள்ளினான் உசேன் போல்ட். அதே மாதிரி இன்னைக்கு எங்க பொண்ணு கபடின்னு ஒரே ஒரு விளையாட்டை விளையாண்டு தனித்திறன் ஆற்றல். கண்ணகி நகர்னு ஒண்ணு இன்னைக்கு தெரியாம இருக்காது. கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு இன்னைக்கு கார்த்திகா வச்சு எடுத்தீங்கன்னா அது நம்ம இங்க பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும். அதுல அவ்வளவு இடையூறு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும், கொண்டாடணும். அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்குழுவினருக்கும் என் தம்பி மாரி செல்வராஜுக்கும், குறிப்பா எங்கள் பிள்ளை துருவுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்றேன். வருங்காலத்துல மிக தலை சிறந்த ஒரு திரைக்கலைஞனாக அவன் இருப்பான். நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு சொல்ற அவனுடைய திறமை எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பெருசா சாதிப்பான். நீங்க என்ன பாருங்க, அவ்வளவு பெரிய நடிகனா வருவான். அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தின் மூலமா என் தம்பி மாரி செல்வராஜ் அமைத்து கொடுத்ததுல, மாரிட்ட பேசும்போது நான் சொன்னேன், உன்னோட வெற்றியில எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அது மாதிரி 2 மடங்கு மகிழ்ச்சி துரு அதுல ஜெயிச்சதுல இருக்குது. அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ரொம்ப இப்படி ஒரு படத்தை பார்க்கிற வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாராட்டுகள். எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும். சிறந்த படைப்பு. எல்லாரும் பார்த்து பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.